வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் லோ காஸ்ட்டில் எப்படி லிக்விட் டிட்டர்ஜென்ட் தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம எக்கனாமி லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலா போட்டிருக்கோம். இது அதை விட லோ காஸ்ட்டாக இருக்கும், சீப்பாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். எந்த திக்கனிங் மெட்டீரியலும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. மேக்கிங் வீடியோ முடித்த பிறகு இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும், என்னோடய க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஃபார்முலாவை எந்த மாதிரி அப்கிரேட் பண்ணலாம், இல்லைனா எந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணலாம், அதே மாதிரி இந்த ஃபார்முலா யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. திக்காக அதே சமயத்தில் சீப்பாக லிக்விட் டிட்டர்ஜென்ட் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்குறோங்க. வழக்கமாக நம்ம என்ன பொருட்கள் பயன்படுத்துவோமோ அதே பொருட்கள் தான் எப்பவும் பயன்படுத்தியிருக்கிறோம். என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் எப்பவும் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இந்த ரேஷியோ மட்டும்தான் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு திக்காக வரணும், மெட்டீரியல்ஸ் குறைவாக கன்சியூம் ஆகணுங்கிறதுக்காக. மற்றபடி எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணல. பேட்ச் சைஸ் 1400 mlங்க. ஏன் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம்னா, 1 லிட்டர் அடுக்கும்போது நம்ம ரா மெட்டீரியல் அளவுகள் முரண்பாடாக வருது. 17 ml 21 ml அந்த மாதிரி வருது. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக 1400 ml இல்லைனா 1500 ml பேட்ச் சைஸ் வர மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கலாங்க. என்னோடய கெப்பாசிட்டி குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அடுத்து ஆர்ஓ வாட்டர் சார்ஜ் பண்ணிடுறாங்க. அடுத்து ஆசிட் ஸ்லரி சார்ஜ் பண்ணிடலாங்க. கூடவே கொஸ்டாலும் சார்ஜ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒயிட் கலராக நம்மளுக்கு அது மாறணும். இப்போ ஃபுல்லாக ஒயிட் கலராக மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம லை அடிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். pH 7 to 8 இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. நான் லை அடிஷன் முடிச்சிட்டேங்க. எனக்கு pH 8 இருக்குது. இந்த ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் pH 7, 8 இல்லைனா 8 to 9 இருந்தால் கூட ஓகே தாங்க. இப்போ அடுத்து நம்ம மீதி இருக்கிற மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரலாங்க. முதல்ல நான் SLES ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. அடுத்து AOS சார்ஜ் பண்ணலாங்க. ஆல்ஃபா ஒலிஃபின் சல்ஃபனேட். இது ஒரு ஃபோமிங் கம்பவுண்டு தான். வழக்கமாக நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த ஃபார்முலேஷனில் இது பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த ஃபோமிங் கம்பவுண்டை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. வழக்கமாக நாம் எடுக்கிற SLES ஆசிட் ஸ்லரி இந்த அளவுகளே போதுமானதாக இருக்கும். அது கொடுக்குற ஃபோமிங்கே போதுமானதாக இருக்கும். ஆனால் இது சீப்பான ஃபார்முலேஷன். நம்ம அளவுகள் குறைவாக எடுத்துருக்குறோம் ஆசிட் ஸ்லரி SLESலாம். ஸோ அது கொடுக்குற ஃபோமிங் பத்தாது. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோமிங் கம்பவுண்ட் ஆட் பண்ணுறோம். AOS அப்படிங்கிறது ஒரு ஃபோமிங் கம்பவுண்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு அனயானிக் சர்ஃபெக்டண்ட்டாகவும் யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்கனாமி ஃபார்முலேஷனில் இது பயன்படுத்தலாங்க. அடுத்து CAPB நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஒரு ஆம்போடரிக் சர்ஃபெக்டன்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இது ஆட் பண்ண பிறகு பர்ஃப்யூம் நம்ம ஆட் பண்ணுறோங்க. பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் சீப்பான பர்ஃப்யூம் அதிகமாக ஆட் பண்ணுறதை விட கான்சன்ட்ரேட்டடான நல்ல பர்ஃப்யூம் குறைவாக ஆட் பண்ணலாங்க. அதிகமாக பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறதுனால திக்னஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தவிர்க்கணும். அதுக்கடுத்து டினோபால் சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கிறோம். தேவைப்பட்டால் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மீடியம் திக்காக இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். அடுத்து சால்ட் சொல்யூஷன், அதாவது நான் ஜி சால்ட்டை வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த சொல்யூஷன் நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேங்கிறது தான் திக்னஸுக்கு முக்கியமான காரணம். இந்த ஜி சால்ட் சொல்யூஷனு, அதாவது சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்மளுக்கு போதுமான திக்னஸ் வந்த பிறகு, அதாவது இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு வந்த பிறகு ஜி சால்ட் அடிஷனை நிறுத்திடணுங்க.
ஸோ நம்ம எடுத்த அளவு அப்படியே ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு போதுமான திக்னஸ் வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வர திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாங்க. இந்த சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கன்சியூம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுக்கு தேவைப்படலாம். என்ன காரணம்னா, நம்ம யாரும் அந்த சோடியம் சல்ஃபேட்டை டெஸ்டிங் பண்ணுறது கிடையாது, லேப் அனாலிசிஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு பியூரிட்டி இருக்கும், ஒவ்வொரு அளவு மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். குறிப்பாக இந்த மாய்ச்சர் கண்டென்ட்டில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். சில சோடியம் சல்ஃபேட்டில் 1%, 2%, 5% மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். சில சோடியம் சல்ஃபேட்டில் 20%, 30% மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். இந்த ஐடியா இல்லாமல் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டான குவான்டிட்டியை மெஷர் பண்ண முடியாதுங்க. இப்போ பாருங்கள், இது இந்த இட்லி மாவு, தோசை மாவு பதத்துக்கு திக்காக வந்திருக்கு. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக நம்ம கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆட் பண்ணலாம். நீங்கள் டிட்டர்ஜென்ட் ப்ளூ இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் வயலட் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ப்ராசஸ் முடிஞ்சுது. நல்லா நீங்கள் ஸ்டிர் பண்ணணும். ஸ்டிர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும். இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுங்க. இதை நம்ம 1 டே பொறுத்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது 1 டே கூட இல்லைங்க, 2 டே பொறுத்து. இது என்னோடய கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. கிளியராக, ஹோமோஜெனியஸாக, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதனோட திக்னஸும் கிட்டத்தட்ட ஜெல் டைப்பில் ஒரு 1 or 2 டேஸ்லேயே இந்த மாதிரி இருக்குது. இது 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மெஷரிங் பீக்கர். இதில் நம்ம ஈல்டு செக் பண்ணும்போது 1450 ml வந்திருக்குங்க. இது இன்னும் 1 வீக் பொறுத்து இல்லை 1 மந்த் பொறுத்து இன்னும் ஜெல் டைப்பாக தான் மாறி இருக்கும். நம்ம இங்கே குறைஞ்ச அளவு மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி இருக்கிறதால நம்ம என்ன பர்ஃப்யூம் போட்டாலும் அந்த பர்ஃப்யூம் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா தெரியுங்க இந்த ஃபார்முலேஷன்ஸில். நம்ம இப்போது இதனோட பிஹெச் செக் பண்ணி பார்க்கலாங்க. பிஹெச் 8 இருக்குது. இந்த ஃபார்முலேஷனுக்கு இந்த பிஹெச் ஓகே தாங்க. 9 இருந்தால் கூட ஓகே தாங்க. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன ரா மெட்டீரியல் பயன்படுத்தி இருக்கிறோமோ அதனோட ரீட்டெயில் ப்ரைஸ் நான் இங்கே போட்டிருக்கிறேங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது 1 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு 25 ரூபாய் செலவாகுது. சப்போஸ் ரா மெட்டீரியல்ஸை ஹோல்சேலாக வாங்கினோம்னா 15 ரூபாய்க்கு கூட 1 லிட்டர் நம்ம தயாரிக்க முடியுங்க. ஆனால் ரா மெட்டீரியல் காஸ்ட்டோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த காஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகுங்க. ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஃபார்மில் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணுமோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் இதையும் நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோங்க. 2 ஆனியானிக் சர்ஃபேக்டன்ட் எடுத்துருக்கிறோம், ஒரு ஆம்பர்டரிக் சர்ஃபேக்டன்ட் எடுத்துருக்கிறோம், ஃபோமிங் காம்பவுண்ட் எடுத்துருக்கிறோம், ஆப்டிக்கல் பிரைட்னர் எடுத்துருக்கிறோம், பில்டர்ஸ் எடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான பிஹெச்சும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இதில் பயன்படுத்தியிருக்கிற எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே ப்ரீமியம் குவாலிட்டி லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு என்ன பயன்படுத்துமோ அதையே தான் பயன்படுத்தியிருக்கிறோம். நம்ம பாஸ்பேட்ஸோ இல்லை ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸோ எதையும் பயன்படுத்தலை. அதனால் ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சரும் அடி வாங்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக வெரிஃபை பண்ணதில் இந்த வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடுங்க. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி லிக்விட் டிட்டர்ஜென்ட்னா நம்ம 60 ml போடுவோம்னா இதில் 80 ml 90 ml போட்டோம்னா அதே வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது ரின்க்கு ஈக்குவலாகவே இருக்குது. பட் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணுங்கள். தியரிட்டிக்கலாவோ இல்லை என்னோடய ஃபீட்பேக்கும் முக்கியம் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். இதை நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணலான்னா, இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஒரு 1/2 லிட்டர் செஞ்சுக்கோங்க. ப்ளஸ் கடையில் ஒரு ரின் வாங்குங்க. ரெண்டுத்தையுமே 2 பெட் பாட்டிலில் ஃபில் பண்ணி ஏபின்னு லேபிள் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இல்லை வேறு யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கொடுங்க. ஒரு 3 days 4 days அவங்கள வாஷிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ அந்த ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கும். ஏ பெட்டராக இருக்கா, பி பெட்டராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபீட்பேக்கு கூட கிடையாது, அதுதான் அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட்.
பட் நீங்கள் கொடுக்குற பர்சன் வந்து ஒரு ரிலையபிளான பர்சனாக இருக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்கிரேட் பண்ணலாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இதில் ட்ரைசோடியம் ஃபாஸ்பேட் ஆட் பண்ணலாம், இல்லைனா வாஷிங் சோடா ஆட் பண்ணலாம், இல்லைனா எஸ்டிபிபி ஆட் பண்ணலாம், இல்லைனா என்சைம் ஆட் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சமாக ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணலாம், இல்லைனா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆட் பண்ணலாம், அதுவும் இல்லைனா பர்ஃப்யூம் நல்ல பர்ஃப்யூமாக போடலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு. எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, 5 ருபீஸோ இல்லை எக்ஸ்ட்ரா 10 ருபீஸோ, அந்த அளவுக்கு நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை வேறு ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணலாம். இப்போது நாம் இதை லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதை கொஞ்சம் காம்போசிஷன் ஆல்டர் பண்ணி இதை நம்ம டிஷ்வாஷ் மாதிரியோ, இல்லைனா வந்து மல்டி பர்பஸ் கிளீனர் மாதிரியோ, இல்லைனா சோப் ஆயில் மாதிரியோ பண்ணலாங்க. ஸோ இதில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாது, பொறுமையாக தான் பண்ணணும். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் கூட அதை பல முறை ட்ரையல் செஞ்சு பார்த்துட்டு அதை உறுதிப்படுத்தணும். இப்போது சி சென்டரில் கூட, அதாவது சின்ன சின்ன கிராமத்தில் கூட வாஷிங் மிஷின் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வாஷிங் லிக்விட் தேவை இருக்குது. இது இன்னும் போக போக இந்த தேவை அதிகமாகும். அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் அவங்க வந்து பிராண்டை பற்றி ஒரு கவலை கிடையாது. அவங்க எதிர்பார்க்குறது ஒரு நல்ல ரீசனபிளான வாஷிங் பர்ஃபார்மன்ஸும் விலை குறைவாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சென்டரில், பி சென்டரில், சி சென்டரில் இதை சேல் பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சு இதை சேல் பண்ணலாங்க. அதாவது 100 ரூபாய் வரைக்கும் எங்கே லிக்விட் டிட்டர்ஜென்ட் சேல்ஸ் ஆகுதோ, மார்க்கெட் இருக்கோ, ஸோ அந்த மார்க்கெட்டில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் வச்சு இதை சேல் பண்ணலாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா அப்படியே பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நீங்கள் இதில் மாற்றங்கள் செஞ்சு வேறு ஃபார்முலாவை மாற்றினாலும் சரிங்க. குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் அளவுக்கு 4-5 முறை ட்ரையல் பேட்ச் செஞ்சு பாருங்கள். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். செய்யும்போது கரெக்டாக வருதா, ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கொடுத்து ஃபீட்பேக் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி ஷெல்ஃப் லைஃப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு 1 மந்த்தாவது அதனோட ஸ்மெல் எதுவும் மாறாமல் அதே மாதிரி இருக்கா, கெடாமல் இருக்கா, கிளாரிட்டிலாம் மாறாமல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாம் ஓகே ஆன பிறகு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். இந்த ஃபார்முலா, இந்த பர்ஃப்யூம், இந்த காம்போசிஷன் கரெக்டாக இருக்குது, இந்த ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்த பிறகு தான் நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பிளான் பண்ணணுங்க. அதாவது பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு குவாலிட்டி முக்கியம் கிடையாது. ஹை குவாலிட்டி இருக்கவங்களும் ஜெயிப்பாங்க, மீடியம் குவாலிட்டியும் ஜெயிப்பாங்க, லோ குவாலிட்டி கொடுக்குறவங்களும் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி தொடர்ச்சியாக ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். கன்சிஸ்டன்சி தான் பிஸ்னஸுக்கு முக்கியங்க. குவாலிட்டியை விட முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி தான். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்.